எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் பண்ணிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், டுடே டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம யார பத்தியோ பேச போறோம். ஐயோ தங்கமே தங்கம், இவங்க மேடம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் வீடியோவுக்கு. நான் வீடியோ எடுக்கும் போதுலாமா, ஏமா என்ன வீடியோல காட்ட மாட்டேங்கிறேன், ஏமா என்ன வீடியோல காட்ட மாட்டேங்கிறேன், நானும் வீடியோ பண்றோமா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. என்னால் எவ்வளோ மிரட்ட முடியுமோ மிரட்டி பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே வரந்தா வரட்டும், அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ வீடியோவில் அதை வந்து நம்ம பண்ணட்டும், அதை நம்ம தடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி பார்க்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவளோட சின்ன வயசு வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பெருசாக வந்து மூவ் ஆகலை. அது எப்போதுமே வந்து நாம் வந்து வெற்றி அடையலைனாலும் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதோட சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும். அவங்க நாம தோல்வி அடைஞ்சது கூட நம்ம பெருசாக வருத்தப்பட மாட்டோம், நம்ம பிள்ளைகளோட தோல்வியை நம்ம நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம். ஆக்சுவலாக நான் தோல்வியை அந்த இடத்துக்கு கொண்டு போகல, அது என்னமோ ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது வியூஸ் போய் ட்ரெண்ட் ஆகுதுங்கிறது அடுத்த விஷயம். அது போலையும் என்னோட பிள்ளையோட இது வந்து போலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு வருத்தம் அப்படி இருந்துச்சு. அதனால தான் காட்டாமல் இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, நான் வீடியோ போடும்போது அப்படித்தானே இருந்துச்சு, திடீர்னு பிள்ளை என்டர் ஆகுறா, அந்த டைம்ல வந்து அந்த வீடியோ வந்து மூவ் ஆகலை. சப்போஸ் மேபி வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. அதனால தயவு செய்து பாப்பாவோட வீடியோஸ்லாம் ரீசெண்ட் டேஸாக வந்து ஷார்ட்ஸ் இது மாதிரி லாங் வீடியோஸ்க்குலாம் வர ஆரம்பிக்கிறா. லைவ்ல நீங்கள் அதிகமாக பாப்பா பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வாழு அவள் எவ்வளோ சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால ஷார்ட்ஸ் லாங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து நான் என்னோட சின்ன வயசுல பார்க்காத ஒரு விஷயத்த, நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப பயந்த ஒரு விஷயத்த என் பிள்ளை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறா. என்கிட்ட ரொம்ப ஷைனஸ் இருக்கும், எல்லாரும் முன்னாடியும் சிரித்து பேசுறது, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஃப்ரீயாக பேசுறது, ஸ்டேஜ் ஃபியரு நிறைய ஃபியரு ஷைனஸ் இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் முடிஞ்சவரையும் என் பிள்ளையை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம ரொம்ப ஃபியர் ஆகுறோம், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு அப்படி ஒருத்தவங்க கைட் பண்ணுறதுக்கு இல்லை. அதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு இருக்கக்கூடாதுன்னு குட்டி குழந்தையிலேருந்து அதை பழக்கி கொண்டு வந்துட்டேன். அவளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டா. அவங்க டேடி அதுக்கு மேலே இப்போயுமே ஷை டைப் தான், அதனால தான் அவர் வீடியோக்கே வரமாட்டாரு. எல்லாரும் கேட்குறாங்க ஏன் வீடியோக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்டாலும் நீங்கள் பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக நான் வர ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லுவாரே ஒழிய வரமாட்டாரு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க பயங்கர ஷை டைப், வேற ஒண்ணுமே கிடையாது. பாத்தீங்களா, மிரட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. லாஸ்ட் வீக் கூட இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, அது பண்ணலாம்ப்பா அது பண்ணலாம்ப்பான்ட்டு அவ்வளோ சண்டை அவங்க டேடிக்கிட்ட. அசரவே இல்லை அவங்க அப்பா. சரி ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக்குங்கிறத விட்டுட்டு நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு ஓகே காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா வினோத்துங்கிறவங்களோட சேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட சேனலில் ஏப்ரல் மந்த்து எவ்வளோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, அந்த ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அந்த வியூஸ்க்கு எவ்வளோ இன்கம் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாங் வீடியோஸ்க்கான கால்குலேஷன் நான் எதுவுமே பண்ணலை, சரிங்களா? அப்படி அவங்களோட லாங் வீடியோஸ்க்கு அவங்க எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா கைஸ்? நான் பர்டிகுலராக நான் வந்து எதுக்கு வந்து ஏப்ரல் மந்தோட ஷார்ட்ஸோட இது மட்டும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வீடியோ போட்டிருக்காங்க ஏப்ரல் மந்தில், அதுக்கப்புறம் 30ஆம் தேதி போட்டிருக்காங்க. அதாவது 2 வீடியோ மட்டும் இல்லை, மொத்தமாக 27 வீடியோ போட்டிருக்காங்க. ஏப்ரல் மந்தோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று இன்னொரு வாங்கியிருக்கணும், இல்லை இதுக்கு மேலே தான் அவங்களுக்கு வரும், சரிங்களா? ஏப்ரல் மந்தோட இன்கம் மே மந்தில் தான் கிடைக்கும். இப்போ மே மந்த்து இன்னும் முடியல, மே மந்தோட இன்கம் ஜூனில் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நான் மே மந்தோட இன்கம் சூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அவங்க போட்டிருக்க ஏப்ரல் மந்தோட வீடியோஸ் கால்குலேஷனாக நான் வந்து எடுத்திருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
காய்ஸ் ரீசெண்ட் டேஸாக இவங்களை பற்றின ஒரு காசிப் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இவங்க வந்து வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு கட்டின வீடியோஸ்லாம் அவங்க சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு யூடியூப்ல வந்து நல்லா இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால வீடுலாம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ரிப்ளை வீடியோ அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அவங்க எப்படி வீடு கட்டினாங்க, இடம் வாங்கி கட்டினாங்களா இல்லை கட்டின வீடாக வாங்கினாங்களாங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு யூடியூபர் வந்து இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இயல்பாக ஃபேஸ் பண்ணுறது தான். வீடுன்னு இல்லை, என்ன பண்ணாலுமே வந்து எல்லாருமே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறது தான். இப்போ நானே இருக்கட்டும், நான் வந்து எனக்கு வந்து சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆனால் இந்த ரெவன்யூ வரலங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்க. என்ன தெரியுமா பேசுவாங்க, நான் ஒரு குக்கர் வாங்கினா கூட குக்கர் வாங்கியிருக்கா பாத்தியா இன்கம் வராமையா இருக்கும், யூடியூப்லேருந்து வரலன்னு சொல்றா, வரனால தானே இப்படி மினிக்கிட்டு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த 4 பேரை பற்றி எப்போதுமே வந்து வருத்தப்படாதீங்க. உங்களை சுற்றியும் இந்த 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் எப்படி உங்கள் எந்த வகையில் வருமானம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி உங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த 4 பேர் எப்போதுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து பயப்படாமல் தைரியமாக முன்னெடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆக முடியும். அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு அங்கேயே தான் நிற்பாங்க. நாம் காதில் வாங்காமல் போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், நாம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, இது இயல்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து இவங்க வந்து யூடியூப் மூலயமா வந்து வீடு கட்டினாங்களா இல்லையாங்கிறத ஈஸியாக நம்மளால வந்து கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ஷார்ட்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குங்கிறத பார்த்து ஒன்றுமே இல்லை, இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது எந்த ஒரு கண்டென்ட்டுமே வந்து க்ரியேட் பண்ணாமல் அவங்க டெய்லி பேஸில் என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போகிறது, சமைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, அவங்களோட வீட்டு வீடியோ, அவங்க வீட்டுக்காக என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது, என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுறது, அந்த மாதிரியான மிக்ஸ்அப்லாம் வந்து இவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி ரீச் ஆகிருக்கு. ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆகிருக்கு, ஒரு வீடியோ ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆகிருக்கு. சரிங்களா, ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு விஷயத்த நியூவாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு வியூஸ் போகாமல் இருக்குதுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இந்த இடத்துல இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சமைக்க போகிறேன், இன்னைக்கு தான் சமைக்க போகிறேன், இது மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. சரிங்களா, ஊருக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன், அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறேன், அப்புறம் வந்து வீட்டுக்கு இது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரி போயிருக்குன்னு சொன்னேன். இதில் எது நல்ல வியூஸ் போயிருக்கு, எந்த டாப்பிக்கில், அதாவது உங்கள் சேனலுக்கு உதாரணம் எடுத்துக்கணும். இந்த டாப்பிக்கில் இப்போ குக்கிங் வீடியோஸ்னால் குக்கிங் வீடியோ நல்லா ரீச் ஆயிருக்கா, அந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடுங்க. ஆல்ரெடி இந்த டாப்பிக்காக நம்ம லாங் வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சர்ச்சபிள் கண்டென்ட்டாக போடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும், உங்கள் சேனலுக்கு என்ன கண்டென்ட் போட்டால் நல்ல வியூஸ் போகுது, அதை மாதிரி ஒரு டாபிக் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். இது ஒரு சின்ன டிப்ஸாக உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நேரத்தில் எனக்கு என்னென்ன விஷயங்கள் தோணும், நிறைய விஷயங்களை அப்பப்போ மறந்துடுவேன். டைம் கிடைக்கும்போது அங்கங்கே வந்து நான் சொல்லுவேன். அது அப்படியே நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா, இப்போ உங்களோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 27 ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மில்லியன் வந்து போயிருக்கு. 30 மில்லியனா அப்படின்னா ஷாக் ஆகாதீங்க, 30 மில்லியனாக தான் போயிருக்குது. 30 மில்லியனுக்கு மேலே தான் போயிருக்கு, கம்மிலாம் கிடையாது. 30 மில்லியனுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து போயிருக்கு. ஆக்சுவலி 30 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட ஆர்பிஎம் பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு இன்கம் வரும். சரிங்களா, டிஃப்ரெண்ட் டைப், ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஆர்பிஎம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமாலாம் சொல்ல முடியாது. அப்ராக்சிமேட்டாக வந்து நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர் காசுக்கு இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 30 மில்லியனுக்கு 1000 வியூஸ் டிவைட் பண்ணணும். 1000 வியூஸ் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரூபா கால்குலேஷன் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ இன்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 to 35,000 தான் அந்த மாதம் ஷார்ட்ஸுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து இன்கம் வந்திருக்கும். சரிங்களா, ஆமாம், அவ்வளோதான். அந்த ஆர்பிஎம்குள்ள தான். ஏன்னா 1 ரூபா ஆர்பிஎம் போட்டிருக்கேன். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா தான் வரும் 1000 வியூஸ்க்கு. ஒரு ஷார்ட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அது 1000 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்னா 50 பைசா தான் நம்ம ஊர் காசுக்கு எனக்கு. அவங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல மூவிங்கில் இருக்கிற சேனல், பெரிய சேனல், நல்லா நிறைய சப்ஸ்கிரைப் வச்சிருக்க சேனல், அப்படி இருக்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூபா போட்டுக்கலாம். ஏன்னா அதனால தான் வந்து ஒரு 30,000 ஒரு 35,000 ரொம்ப அதுக்கு மேலேயும் போகாது, அது கம்மியும் கிடையாது. கண்டிப்பாக 30,000 35,000 அந்த மாத இன்கம் அவங்களுக்கு இந்த மாதத்தில், மே மாதத்தில், ஏப்ரல் மாதத்தோட இன்கம் வந்து மே மாதத்தில் இன்னொரு வந்திருக்கணும், இல்லை இதுக்கப்புறம் வந்து வந்துடும். 30,000 35,000 கண்டிப்பாக அவங்களுக்கு சேலரி வந்து ஷார்ட்ஸ் மூலியமாக
டெஃபினட்டாக. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கவனிக்கணும். அந்த 30,000 நம்பி மட்டுமே அவங்க வீடு கட்டியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னை பார்த்து நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், 30,000ங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு மட்டும்தானே, லாங் வீடியோஸ்க்கு அவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கும்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் வந்திருக்கும்லான்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் வந்திருக்கும். ஆனால் அந்த இன்கம் நம்பி மட்டுமே அவங்க வீடு கட்டியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்காக வந்து யூடியூப் சேனலில் வந்த இன்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு பார்ட் இன்கம் யூடியூப் சேனல்லேருந்து வந்தது அவங்க வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி வீடு கட்டுறதுங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரண விஷயம் இல்லை. அப்ராக்சிமேட்டாக ஒரு சின்ன வீடு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டணும் அப்படின்னா இடத்தோடு சேர்த்து வீடு பில்டிங்லாம் கட்டிட்டு வரதுக்கு 30-35 லட்சத்துக்கு மேலே ஆகும். ஒரு அவுட்டரில் கட்டணும் அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு யூடியூப் பொறுத்தவரை எனக்கு அந்த அளவுக்கு இதுவரை, ஏன்னா நான் வந்து ஒரு $100 கூட ரீச் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் யூடியூப்லேருந்து ஒரு இன்கம் எடுத்து வீட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட சேவிங்ஸும் எடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்காக பர்டிகுலர் அமௌண்ட் கடன் வாங்கி போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களோட சேனலில் ட்ரெண்டிங்கில் போகுது, சேனல் உடனே மானிட்டேஷன் ஆகுது, உடனே ரெவென்யூ வர ஆரம்பிச்சிருது. இப்போ நம்மளுக்கு என்ன குஷி ஆகும், எடுத்தோடனே நல்ல ஒரு இன்கம் வந்துடுது, நிறைய டாலர் ஆட் ஆகி ஒரு நல்ல இன்கம் வந்துடுது. வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம் அவசரப்பட்டு. நமக்கு இந்த மாதம் நல்ல இன்கம் வரலாம், அடுத்த மாதம் நல்ல இன்கம் வரலாம், ஆனால் கண்டினியூவாக வருமானு கேட்டால் அது டவுட்டு. சரிங்களா? வீடியோ மூவ் ஆகிறத பொறுத்து தான். ஒரு மாதம் நல்லா வரலாம், அதுக்கு அடுத்த மாதம் கம்மியாக வரலாம், அதுக்கு அடுத்த மாதம் வராமல் கூட போகலாம். அதனால அவசரப்பட்டு யூடியூப்பில் எல்லாரும் லக்ஸரியான லைஃப்பில் இருக்காங்க, நானும் லக்ஸரியான லைஃப்பில் போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. சரிங்களா? வியூஸ் போய் அது டாலர் ஆட் ஆகினா தான் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். அதனால அவசரப்பட்டுறாதீங்க. இந்த விஷயத்த நியூ யூடியூபர்ஸ் தயவுசெய்து நோட் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத கமிட்மெண்ட்குள்ளே போய் யூடியூபே நமக்கு வந்து பாதகமாக அமைஞ்சிடக்கூடாது. அப்படி கமிட்மெண்ட்டில் போனாலும் நமக்கு பேக்ரவுண்டில் அதை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அங்கே நம்ம கஷ்டப்படுறனால தான் யூடியூப்குள்ளேயே நம்ம இங்கே வரோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிக்கிறது இதுதான். மானிட்டேஷன் ஆனிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், ரெவென்யூ வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். வர ரெவென்யூவை சேவ் பண்ண பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்காக வந்து எடுத்துக்குங்க அந்த ரெவென்யூவை. அவசரப்பட்டு எல்லோரும் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நெகட்டிவாக சொல்கிறேன்னே நினச்சிடாதீங்க. ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரையும் பர்டிகுலராக நமக்கு சேலரி மந்த்லி நம்ம அக்கௌண்ட்டுக்கு டொயின்லாம் வந்து விழாது. நம்ம ஒர்க் பண்ணுவோம், வீடியோஸ் போடுவோம், அது வியூஸ் போச்சுன்னா டாலர் ஆட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.